1950 ஆண்டு ஏப்ரல் 3ஆம் திகதி பிறந்த கலாநிதி இந்திரஜித் குமாரசாமி, கொழும்பு ரோயல் கல்லூரி மற்றும் இங்கிலாந்தின் ஹாரோ கல்லூரி ஆகியவற்றில் தனது ஆரம்ப கல்வியை பயின்றதோடு, பிரித்தானியாவின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இளமானி பட்டத்தை முடித்துள்ளார். பின்னர் சசெக்ஸ் பல்கலைக்கழகத்தில் முதுகலைமானி பட்டத்தை பெற்ற இந்திரஜித் குமாரசாமி, 1973ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா மத்திய வங்கியில் இணைந்துள்ளார். அன்று முதல் இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி புள்ளிவிவரவியல் மற்றும் வங்கி கண்காணிப்பு பிரிவின் உத்தியோகத்தராக 1989ஆம் ஆண்டு வரை அவர் பணியாற்றியிருந்தார். 1981ஆம் ஆண்டு தொடக்கம் 1989ஆம் ஆண்டு வரை ஸ்ரீலங்கா நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சிலும் இந்திரஜித் குமாரசாமி பணியாற்றியுள்ளார். இதன் பின்னர் 1990ஆம் ஆண்டில் இருந்து 2008ஆம் ஆண்டு வரை பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் செயலகத்தில் அவர் பணியாற்றினார். பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் செயலகத்தில் பொருளாதார விவகாரங்களுக்கான பணிப்பாளராகவும், பொதுநலவாய செயலாளர் நாயக அலுவலகத்தின் பிரதி பணிப்பாளராகவும் இந்திரஜித் குமாரசாமி செயற்பட்டிருந்தார். மீண்டும் பொதுநலவாய நாடுகள் அமைப்பின் செயலகத்தில் பணிக்கு அமர்த்தப்பட்ட அவர், சமூக மாற்றத்திற்கான திட்டப்பிரிவின் இடைக்கால பணிப்பாளராக பணியாற்றியிருந்த நிலையில், இலங்கை மத்திய வங்கியின் புதிய ஆளுநராக கலாநிதி இந்திரஜித் குமாரசாமி நியமிக்கப்பட்டிருக்கின்றார்.